அன்பார்ந்தவர்களே, இதோ புனித வாரத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய தினம்தான் கடைசி திருப்பலி, நாளைய தினம் மாலையில திருப்பலி, அதுக்கப்புறம் திருப்பலி சனிக்கிழமை இரவு தான். ஆகவே இந்த திருப்பலியில் நாம் அன்னம்மாள் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் ஒரு புனிதை என்று சொல்லலாம், அவர்களை பற்றி நினைவு கூறுகிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அவள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நினைத்து பார்க்கிறோம். ஜான் அவங்க குடும்பம், அக்சீலியா அவங்க குடும்பம், கேத்தரின் சிஸ்டர், மற்ற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாவரையும் நாம் நினைத்து பார்க்கிறோம். 9 மாதங்கள் அன்னம்மாள் இறந்து காலம் கடந்திருக்கிறது. ஆகவே நமது சமுதாயத்தில் 9 மாதங்களில் தான் குழந்தை பிறக்கும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து. அதை போல அன்னம்மாளும் இந்த 9 மாதம் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது அவங்களும் விண்ணகத்தில் பிறக்கிறார்கள், கடவுளோடு இணைகிறார்கள் என்பது சும்மா ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த புனித வாரத்தில் இயேசுநாதர் எல்லாரையும் மீட்கிறார். முக்கியமாக இன்றைய தினம் வாசகத்தில் நாம் கேட்டது போல அந்த யூதாஸ் இயேசுநாதரை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி அவன் மேல் நாம் பழியை சுமக்குகிறோம். இயேசுநாதர் பழியை சுமக்கலை, மாறாக அவர் சொல்லுகிறார், திருநூலில் எழுதப்பட்டவை நிறைவேறவே யூதாஸ் செய்கிறான் என்று அவனுக்கு வக்காலத்து வாங்குகிறார், அவனுக்கு சப்போர்ட் பண்றார். திருநூலில் எழுதப்பட்ட வசனங்கள் அதை நிறைவேற்றவே யூதாஸ் என்னை காட்டி கொடுத்தான் என்று எவ்வளவு அழகாக விட்டு கொடுக்காமல் அந்த பாவி என்று நாம் அழைக்கிறோம் அவனுக்கும் வாதாடுகிறார். சிலுவையில் கடைசியாக ஒரு திருட அவன் என்னை நினைத்து கொள்ளும் வானகத்தில் சொல்லும்போது என்ன பண்ணாரு, இன்றே நீ என்னோடு வானகத்தில் வருவேன்னு சொன்னார். அந்த திருட்டு பையன் யாருன்ட்டு கூட தெரியாது இயேசுநாதர். அவனோட அவன் பழகமே இல்லை, அவருடைய சீடர்கள் லிஸ்ட்லையும் இல்லை. அவனுக்கே அவர் இறந்தார். பாருங்க, அவர் இறந்ததின் பலன் முதல்ல பார்த்தது அந்த திருடங்கிட்ட தான். அவன் தான் மோட்சத்துக்கு போறான். விளங்கல, இயேசுநாதருடைய ரத்தத்தின் முதற்கனி யாருன்னா அந்த திருடன். ஸோ ஒரு திருடனையே அவர் கூட்டின்னு போகும்போது, நம்ம 800 கோடி திருடர்கள் இருக்கிறோம் இந்த பூமியின் மேலே, நம்மளுக்கு மீட்பு இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தாங்க அவர் செத்தாரு, இன்க்ளூடிங் யூதாஸ். யூதாஸை விட்டுட்டு மீட்பு கிடையாது. யூதாஸும் மீட்கப்பட்டிருக்கிறான். அவன் தூக்கு போட்டுன்னு செத்தானோ எப்படி செத்தானோ அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் மீட்கப்பட்டானா என்று நாம் கேள்வியை கேட்கின்ற பொழுது, இயேசுநாதருடைய ரத்தம் அவனையும் மீட்கக்கூடிய சக்தி கொண்டிருக்கிறது. கட்டாயம் ஆண்டவரின் இரக்கம் என்றென்றும் உள்ளது. 136வது சங்கீதம். அந்த இரக்கத்திற்கு முன்னால் நீ செய்கிற பாவங்களும் நீ செய்கின்ற காட்டி கொடுப்பதும் கொலை செய்வதும் தவிடு பொடியாகி விடுகிறது. இரக்கத்துக்கு முன்னால் கொலை என்ன பண்ண முடியும்? காட்டி கொடுப்பது என்ன கொடுக்கும்? திருடுறது என்ன பண்ண முடியும்? கெட்ட காரியங்கள் நாம் செய்வது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இரக்கம் ஒரு மாபெரும் அருவி போல இயேசுநாதருடைய ரத்த வெள்ளம் எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடும். ஸோ இதுதான் மீட்பின் சக்தி. ஆகவே இந்த பூமியில் ஏறக்குறைய 450 கோடி ஆண்டுகளாக வாழ்க்கையில் தோன்றிய அனைத்துமே ஆண்டவருடைய இரத்தத்தால் மீட்பு பெறுகின்றன. அதை மீட்கத்தான் அவர் வந்தார். கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். எதான் சொல்றோம், உலகம்னா என்னது? வாழ்வு இல்லாதவையும் வாழ்வுகின்ற உயிர்களும், அதாவது பஞ்சபூதங்களும் உயிர்களும். இது 2 தானே இருக்கு. உயிரற்றவை உயிருள்ளவை, இதுதான் இருக்கு. வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியில பிரபஞ்சத்தில் என்ன இருக்கு? உயிரற்றவை உயிருள்ளவை, அவ்வளவுதான். 2 இந்த 2 மீட்க தான் வந்தார். அதனால்தான் அருளப்பர் 3:16 எழுதுறாரு, கடவுள் உலகின் மீது கொண்ட அன்பினால் அந்த உயிரற்றவை உயிருள்ளவை. ஸோ எல்லாத்தையும் மீட்க வந்தவர் யூதாஸை போய் விட்டுருவாரா?
இன்றைய வாசகத்தில் யூதாஸை பற்றி தான் நம்ம படித்தோம் ஃபுல்லாக. அப்பத்தை கொடுக்குறாரு, அவர் சாப்பிட்றாரு, போய் செய்ய வேண்டியது செய்யன்றாரு. சீடர்கள் எல்லாம் போட்டு நம்ம எப்படி கான்வெண்ட்டில் பேசுகிறோமோ, ஒரு சிஸ்டர் ஏதாவது தப்பு பண்ணிட்டா அந்த சிஸ்டரை போட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக பேசுவோம். ஒரு சாமியார் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா சாமியாருங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவனை போட்டு சிலுவையில் செத்து அவனை சாவடைகிற வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஸோ நம்ம மீட்கிறது கூட நம்ம தயாராக இல்லை. அவனை பற்றி ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறது கூட நம்ம நல்லா இல்லை, நம்ம தயாராக இல்லை. ஆனால் கடவுள் பாரு ரத்தத்தை கொடுத்து அவனை காப்பாற்றுறார். ஸோ இதுதாங்க கடவுளுக்கும் நமக்கும் வித்தியாசம். ஸோ இந்த வாரத்தில் நாம் எல்லாரும் தைரியமாக இருக்கக்கூடிய வேண்டும். நம்ம எல்லாரும் இந்த வாரத்தில் தலை நிமிர்ந்து கௌரவமாக நடக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் மீட்பு பெற்றவர்கள், இயேசுநாதர் மீட்க பெற்றவர்கள். யாரையுமே அவர் இந்த உலகத்தில் விட்டுட்டு போக மாட்டார், எல்லாரையும் கூட்டு செல்வார். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஈவன் யூதாஸ் காரியோத் இன்றைய தினம் ஆண்டவரின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறான். அவன் காட்டி கொடுக்கவில்லை என்றால் உனக்கு மீட்பு எங்கே? நான் கேட்குறேன். நீ மீட்கப்பட்டவனாக இருக்க முடியாது. அவன் காட்டி கொடுத்ததுனால்தான் உனக்கும் மீட்பு கிடைத்திருக்கிறது. ஒரு சில நேரத்தில் நல்லது செய்யறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம். சமுதாயத்துக்காக நம்ம அவஸ்தைப்படணும்னு சொல்லி கெட்டது செய்ய ஆசைப்படும். கெட்டவன் அவன் செஞ்சுன்னு போட்டோம், நான் செய்ய மாட்டேன். ஸோ நம்ம யோகியன் மாதிரி நம்ம காட்டுவோம். ஆனால் உள்ளத்துக்குள்ளே எல்லா தீமையும் நமக்குள்ளே இருக்கும், இல்லாமல். ஸோ இதுதாங்க அப்பேற்பட்ட தீயவர்கள் யார் யூதாஸ் மாதிரி ஆளுங்க அப்பேற்பட்ட காரியங்கள் செஞ்சாதான் உனக்கு மீட்பு கிடைக்குது. அவன் செய்யலைன்னா உனக்கு மீட்பு இல்லை, இந்த உலகத்துக்கே மீட்பு கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை யூதாஸ் செய்திருக்கிறான். அவனையும் நாம் இந்த ஹோலி வீக்கில் ஏதோ ஒரு நல்ல கடவுளுடைய திட்டத்தை அவன் முழுமையாக செய்து காட்டினான் என்கின்ற அந்த தீர்ப்பு சொல்கிற அளவுக்கு நம்ம உயர வேண்டும். நம்ம இன்னும் அவனை பாவி சாவடி அவன் யூஸ்லெஸ் நோ, அவனுக்கும் ஒரு மீட்பு கொடுக்கறதுக்கு நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை வைத்து அதில் ஒரு நியாயத்தை பார்த்து அவனை மேலே தூக்கி வச்சு பார்க்கறது தான் மனிதனுடைய பண்பு, அதுதான் அறம். அதைத்தான் அன்னம்மா செஞ்சாங்க அவங்க வாழ்க்கை. இந்த அன்னம்மா அறத்தோடு வாழ்ந்த ஒரு பெண்மணி. இன்றைக்கு ஒரு செயின்ட்ன்னா அந்த அம்மாவுக்கு செயின்ட்டே கொடுக்கலாம், அப்பேற்பட்ட ஒரு வாழுகின்ற ஒரு புனிதை என்று சொல்லலாம். அவங்க போனால் சிரிப்பு, மக்களுக்கு ஒரு புன்முறுவல் கொடுப்பாங்க பாருங்க. அப்போ நான் நினைப்பேன், ஓ கடவுள்ன்றது இதுதான் போல. அவங்க சிரிப்பில் நான் கடவுளை பார்த்தேன். இயேசுநாதர் எவ்வளவு கனிவானவர் என்று அந்த அன்னம்மாவுடைய சிரிப்பில் தான் நான் பார்த்தேன். இயேசுநாதர் சிரிப்பை பற்றி ஒரு படம் கூட இல்லை, நம்ம பார்க்கல. ஆனால் அன்னம்மாவின் சிரிப்பில் இயேசுநாதர் சிரிச்சதை நான் பார்த்தேன். இதுதான் அந்த அம்மா செஞ்ச ஒரு மாபெரும் வேத போதகம், மாபெரும் நற்செய்தி கொடுத்தது. சிரிப்பு வார்த்தையே கிடையாது. ஸோ ஆகவே இன்றைய தினம் இந்த திருப்பலியில் அந்த அன்னம்மாளுடைய ஆன்மா இளைப்பாற்றி அடைந்து இறைவனோடு அவர்கள் ஒன்றாக கலந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில மூஞ்சிகளுக்கு நல்ல ஒரு சிரிப்பை கொடுங்க என்று நான் அந்த அம்மா கிட்ட நான் வேண்டுகிறேன். புன்முறுவல் அதிகமாக தேவை. இன்றைய தினம் சிரிக்கிறவர்கள் தான் நமக்கு தேவை, அழுகின்றவர்கள் நமக்கு தேவையில்லை. ஆகவே இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் ஒருவருக்காக மன்றாடுவோம், மானாமதிக்காக மன்றாடுவோம், ரவத்தனூர் கண்டிகைக்காக மன்றாடுவோம். அங்கு இறந்து போன எல்லா மக்களுக்காகவும் நாம் மன்றாடி இறைவனுடைய இரக்கத்தை வேண்டி ஆண்டவருடைய இரக்கம் என்றென்றும் உள்ளது என்கின்ற அந்த உண்மையை எல்லா கண்களும் பார்க்க இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். ஆமென்.